இன்றைய வேதவாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளை நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம், தேவன் தமது சித்தத்தின்படியே அவயங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்று இங்கு பார்த்தோம். மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய சுய விருப்பத்தின்படியும் அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் சரீரத்தில் அவயங்களை ஒவ்வொன்றிற்கும் அவர் தேவையான அளவுக்கு தேவையான கிரியைக்குத்தக்கதாக அவர் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட எந்த ஒரு அங்கமும் மற்ற அங்கத்தை தேவை இல்லை என்றோ அல்லது எந்த அங்கமும் தனக்கு அந்த சரீரத்தில் யாதொரு வேலையும் இல்லை என்றோ சொல்ல முடியாது. ஆவிலே நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் அங்கமும் தலை ஆகிய கிறிஸ்துவின் கீழ் அவர்கள் வழிநடத்தப்பட்டு கிறிஸ்துவின் வழியில் அவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். அவரவர் ஊழியத்திற்கு தக்கதாக பலனளிக்கும் காலம் வரும்பொழுது தேவனுடைய ஊழியத்தின் சகோதரர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே போல் சகோதரருக்கு உதவியாக இருந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை விட பவுல் அப்போலோ செய்த காரியங்களை எவ்வளவு மேன்மையுள்ளதாக காணப்பட்டது என்பதை கருத வேண்டும். யாருக்கு தெரியும் அவருடைய கிரியைகள் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தது என்று. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-18 வசனங்கள் இப்படியாக நமக்கு ஆதாரங்களாக சொல்லப்பட்டுள்ளது. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரமும் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் சாயலானாலும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகாந்திருக்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாக இருந்திருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் என் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த நோக்கத்திற்காக அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தில் நாம் திறம்பட கவனத்துடன் செயல்படுவோம். மற்ற அவயங்களை குறித்து நாம் வீணற்ற காரியங்களை சிந்தியாதபடிக்கு, நீ எனக்கு தேவையில்லை, நான் உன்னோடு எழுந்திருக்க மாட்டேன் என்ற கசைப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு, அந்த சரீரமானது நான் அந்த அவயத்தை சுமக்கவில்லை, தேவனே தலையானவர், தேவனே நம்மை இணைத்திருக்கிறார், தேவனே அந்த சரீரத்திற்கு தலையாக இருந்து அவர் கட்டிடதான கிரியைகளுக்கு கீழ்ப்படிய விருப்பமாக இருக்கிறார். ஆகினாலே நாம் தலையல்ல, நம்ம இணைத்ததான தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான அங்கங்களை அவயங்களை நாம் நம்மை போல பாவித்து அன்பு கூற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பிலே நாம் செயல்பட வேண்டும். நம்மோடு இருந்திருக்கிறதான அந்த அவயங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு, எனக்கு உதவியாக கொடுக்கப்பட்டதான என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான அந்த சரீரத்தை நாம் அன்பு காட்ட வேண்டும். அன்பால் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைக்கப்பட்டதான சரீரங்களை நாம் அன்பு பாராட்டி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் இணைத்ததான தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்காக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக, தேவனுடைய மகத்துவங்களை அன்பை வெளிக்காட்டும்படிக்காக இணைக்கப்பட்டதான நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.